ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். இது நம்ம ஹிமாலயா சேனல். இன்னைக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தாங்க பண்ண போகிறோம். 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன் நான். அதில் கொஞ்சம் சோள மாவு, கொஞ்சம் அரிசி மாவு 2 மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான். இது கூட சிக்கன் 65 மசாலா போட்டேங்க. அது போட்டால் நம்ம எதுவுமே போட தேவையில்லை கூட. அதை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொஞ்சோண்டு தயிர், கொஞ்சமாக அந்த புளிப்புக்காக கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஊற்றினா போதுங்க. தயிர் போட்டுட்டு 1/2 லெமன் தாங்க பிழிஞ்சு விட்டு, நான் நிறைய புளிக்கூட ரொம்ப புளிக்கும். இது கூட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் போட்டேங்க. அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதுவும் ஒரு ஸ்பூன் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா உப்பு போட்டுட்டு நல்லா 4 பக்கம் பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது எதுக்குன்னா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஒரு 1/2 hour வச்சேன் நான். நல்லா டெண்டர் ஆகுங்க அந்த சிக்கன். அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை, மேரினேட் பண்ணி வைக்கிறது. நீங்கள் அப்படியே கூட பண்ணலாம், இன்ஸ்டண்ட்டாக கூட பண்ணி ஒன்னே கலர் கூட நீங்கள் வைக்கலாம். நான் ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இதுக்கிடையில சைமில்டேனியஸாக சாதம் பாஸ்மதி ரைஸ் வடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி உல வச்சுட்டேங்க. ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுங்க பாஸ்மதி ரைஸு. 20 நிமிஷம் ஊற வச்சா போதும். அது உல நல்லா சூடானோடனே பாஸ்மதி ரைஸ் போட்டுட்டேன். சாதம் ஆகிறதுக்குள்ளே நான் இடையில எல்லா காயும் அரிஞ்சு வச்சுட்டேங்க. சரி, சிக்கனும் ஊறிடுச்சு, நம்ம பொரிக்கலான்னு சொல்லி சிக்கன் பொரிக்க எடுத்தாச்சுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. அடுப்பு ஸ்லிம்மில் வச்சிடணும். ரொம்ப காஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம சிக்கன் வேகாது, தீஞ்சிரும். சிக்கன் பொரிச்சு எடுக்கலான்னு சொல்லி சிக்கன் ஃபுல்லாக போட்டாச்சுங்க. அடுப்பு மீடியமில் வச்சுட்டு அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணுங்க. இந்த கடையில் பொறன்னு ஆகிற மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணுங்க நம்ம. இதுக்கிடையில் நான் காய் எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுட்டேங்க. நான் இதை செஞ்சதே இல்லைங்க. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரை. சரி, பையன் அடிக்கடி வெளியே சாப்பிட்றான் அப்படின்னு சொல்கிறதுனால சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சேங்க ஃபஸ்ட் டைம். ஆனால் நல்லா வந்துருந்துச்சு. இதுக்கிடையில் காயெல்லாம் பாருங்கள், கோஸு, குடமிளகா, கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம் எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுட்டேங்க. இது சாப் பண்ண பூண்டு, பச்சை மிளகா. சிக்கன் நல்லா பொரியட்டும். இதுக்கிடையில் வாங்கப்பா, நம்ம ரோட்டு கடை சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்யறத பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றிக்கங்க. நான் ஏற்கனவே கொஞ்சம் ஊற்றிருக்கேன். அது பத்தில் இன்னும் 1 ஸ்பூன் ஊற்றினேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காயத்துக்குள்ள இதை பாருங்க, சிக்கன் 65 போட்டது பொரிஞ்சிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் அது ரெடி ஆகட்டும். இன்னும் கொஞ்சம் கலர் ப்ரௌனாக வரணும். இதை பாருங்க எப்படி இருக்கு, தக 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 தகன்னு தங்கம் மாதிரி மின்னுது பாருங்க. தங்கன்னங்க தங்கம் ரேட் அதிகமாயிடுச்சுன்னு கவலைப்படுறீங்க? இந்த மாதிரிலாம் வாங்கி சரி சாப்பிடுங்க. இது காம்பன்சேட் பண்ணிடும் அதை, அந்த தங்கத்தோட இயக்கத்தை. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நாங்க அந்த போன்லெஸ் சிக்கன்லாம் வாங்கல. போன்லெஸ் சிக்கன் எக்ஸ்ட்ரா 100 ரூபாய் கேட்கறாங்க 1/2 கிலோ சிக்கன் வாங்கினா. அதனால நான் அதெல்லாம் வாங்கல. இதை பாருங்க, சாதா சிக்கன் போனோட தான் வாங்கியிருக்கேன் நான். அப்படியே தான் போட்டு பொரிக்கிறேன். அதெல்லாம் நம்ம இஷ்டம் தான். இந்த பாருங்க நல்லா இந்த மாதிரி கலர் இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். நம்ம இதுல என்ன காஞ்சிருச்சுங்க. இங்க பாருங்க, பூண்டு சாப் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் சும்மா காரத்துக்கு 2 நம்ம மிளகு தூள் போடுவோம். இது வாசனையா இருக்கும், அதுக்காக இது 2 போடுவோம். அது வதங்கட்டும். இந்த பாருங்க, கோஸு, குடமிளகா, கேரட்டு, வெங்காயம், பீன்ஸு, இது எல்லாத்தையும் சேர்த்து கொட்டிடணும். இதெல்லாம் வதக்கணுங்க. பூண்டு, பச்சை மிளகாய் வதங்கினோடனே இது எல்லா காய்கறியும் வதக்குதுங்க. இது அப்படியே பெரட்டு ஒரு பெரட்டு நம்ம சிக்கனுக்கு வருவோம். சிக்கன் இருக்குல்ல பாருங்க, நான் சொன்ன கலர் வந்துருச்சு. ஸ்டாப். சிக்கன் பாருங்க ப்ரௌன் கலர் வந்துருச்சுங்க. சிக்கன் எடுத்துக்கலாம். நல்லா இனிமே எண்ணெய் நல்லா வடிக்கட்டுட்டு பாருங்க ப்ரௌன், கோல்டன் ப்ரௌன். சூப்பராகுங்க. என்னட்டு நான் பச்சையா சாப்பிடுங்க. இப்போ இந்த கலரிட்டு இதுக்கு தேவையான உப்பு போடுவோங்க. ஏற்கனவே சிக்கன்ல உப்பு போட்டிருக்கோம். இதுல தேவையான போட்டுப்போம். உப்பு பத்தலாம் அப்புறம் கூட போட்டுக்கலாம். காய்க்கு ஏற்ற உப்பு போட்டுட்டேன் நான். இது அப்படியே ஃபுல்லா தாங்க, அடுப்பு ஃபுல்லா வச்சுட்டாங்க கலரணும். சிம்ல வைக்காதீங்க, தண்ணி விட்டுரும் சிம்ல வச்சா. அதுக்காக தான் சொல்றேன். இப்ப நம்ம என்ன பண்ணோம், இதை அப்படியே ஒதுக்கிடணும். இந்த பாருங்க, இந்த நடுவில் ஒதுக்கிட்டு ஃபுல்லா காய் இப்படி ஒதுக்கிட்டு வெந்துருச்சு காய். உப்பு போட்டு காய் நல்லா வேக வச்சாச்சு. அடுப்பு ஃபுல்லா வச்சு நல்லா கரட்டி இப்போ ஒதுக்கிட்டு இந்த பாருங்க 4 முட்டையை உடச்சு ஊற்றணும்.
1 4 முட்டை உடச்சு ஊற்றிருக்குங்க. இப்போ மிளகுத்தூள். இந்த முட்டையில் நம்மளுக்கு காரம் வரைக்கணும் இல்லையா, அதனால இந்த முட்டைக்கு ஏற்ற மிளகுத்தூள் மட்டும் போட்டுக்கிறேன் நான். இப்போ கொஞ்சமாக மீதி நம்ம ஃப்ரைட் ரைஸ் அப்புறமா போடலாம். போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு. இது நான் போடுறது முட்டைக்கு மட்டும். கொஞ்சமாக உப்பு. ஏன்னா முட்டை நம்ம தனியாக பொரிச்ச மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் உப்பு தெரியணும் இல்லையா, அதனால போட்டுட்டு இதை பாருங்க. அதை மட்டும் அடுப்பு ஃபுல்லாக வச்சுட்டு இதை மட்டும் இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு விட்டுட்டே இருந்தோம்னா கொஞ்ச நேரத்தில் இது ரெடி ஆகிடும். பாருங்க முட்டை எப்படி ஆயிடுச்சு பாருங்க. ஸ்கிராம்பிள் பண்ண மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணிட்டு அவ்வளோதான். இப்போ சேர்த்து கலர் வேண்டியதான். நல்லா துணி பொடிச்சுட்டு பாருங்க. இந்த முட்டையை சேர்த்து கலர் வேண்டியதான். தனித்தனியாக பொரிச்சு போடுறாங்க. நம்ம ஏங்க அத்தனை பாத்திரம் எடுத்துட்டு இருக்கோம்? அழகாக போட்டோமா இந்த மாதிரி பண்ணாமா. அது பாருங்க ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோதான். இது கூட 1 ஸ்பூன் சோயா சாஸுங்க. 1 ஸ்பூன் போதும், ரொம்பலாம் வேணாம். இது கூட மிளகு தூளுங்க. நம்மளாம் கையளவு தாங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ போட்டுங்க. அவ்வளோதான். இது கூட கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸ் கொஞ்சமா. அவ்வளோதாங்க. இப்போ இவன் தான் இதில் மெயின் இன்க்ரீடியன்ட்டே. இவனே இதில் கொட்டணுங்க. இவன் தாங்க கல்யாண பொண்ணு. அவ்வளோதான். கலரி அந்த கடையில் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுறேன். எனக்கு வரல. கலரி இந்த சாதத்தை எப்படி கொட்டணும். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக ரோட்டு கடை சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு தொட்டுக்க கேரட், வெள்ளரிக்காய், ஒரு வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டால் ரைத்தாங்க. பிரியாணிக்கு மட்டும்தான் சாப்பிடணுமா என்ன ரைத்தா? நம்ம எதுக்கு வேணால் சாப்பிடலாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.